எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல ஒரு டீ கடை ஸ்பெஷல் ஐட்டம் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். இதோட பேர் வந்துட்டு உண்டம்பொரி, உண்டக்காய்ன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து போண்டான்னு சொல்லுவாங்க. இது நான் செஞ்சிருக்கிறது மைதா மாவுல தான். நீங்க இது வேணா கோதுமை மாவுல கூட செஞ்சு எடுத்துக்கலாம். எப்படி பண்றேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, 3/4 கப்பு துருவன வெல்லம் நான் இங்கே எடுத்திருக்கு. கப் அளவில் சொன்ன உங்களுக்கு இது கரெக்டாக மெஷர் பண்ணி எடுக்க முடியும். இந்த கப்போட சைஸ் 240 ml கப்பு தான். இது கூடவே வந்துட்டு 1/2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பிசைறதுக்கு வேற எந்த தண்ணியுமே ஊற்றலை, அதனால தான் இதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கரைஞ்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு ரொம்ப ஒற்ற பருவம் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கட்டும், அந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ஆற விட்டுக்கோங்க. அது அங்கே இருக்கட்டும், ஆறட்டும். அதுக்குள்ளே 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய், இதே மாதிரி கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் நான் போட்டு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆனால் மட்டும் போதும். ப்ரௌன் கலர் மாதிரி எதுவுமே ஆக வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு ஆகும்போது இதுவும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது ரெண்டுமே மாவு பிசையும் போது சேர்க்க வேண்டியதா மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, 2 பழம் எடுத்திருக்கு. 2 கப்பு மாவில் தான் நம்ம செய்கிறேன், அதனால 2 பழம் எடுத்திருக்கு. பழம் நான் எடுத்திருக்கிறது பாளையங்கோடம் பழம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. இது நல்ல பழுத்த பழமாக இருந்தால் நல்ல இனிப்பாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதே மாதிரி பச்சையாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பழம் கிடைக்கல அப்படின்னா 2 கப்பு மாவுக்கு ஒரு நல்ல பழுத்த ரோபஸ்டா பழம் எடுத்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் வேணா கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வீடியோக்காக ஷூட் பண்ணனால எங்கிட்ட பொட்டேட்டோ மாஷர் இருந்துச்சு, அதனால அது வச்சுட்டு இப்போ நல்லா இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சில பேர் இது வெள்ளத்தோட அந்த சிறப்பு கூட இது மிக்சியில் அடிச்சு எடுத்துடுவேன். மிக்சியில் அடிக்கும் போது நம்ம உண்டம்பொரிக்கும் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ஸோ இது நீங்கள் கையில் பிசைஞ்சுக்கோங்க, இல்லை இதே மாதிரி பொட்டேட்டோ மாஷர் வச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம அந்த ஜாகரி சிரப் வெல்லம் உருக்கி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அது இதில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பாருங்க, அந்த பழத்தோட அந்த சின்ன சின்ன பீஸ் மாதிரி தெரியுது. நம்ம மாவு போட்டு கையில் பிசையும் போது அதெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இது ஒன்றும் பரவாயில்ல, நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக கிடைச்சிடும். மைதா மாவு தான் நான் எடுத்திருக்கு. 2 கப்பு மைதா மாவு நான் இப்போ இதில் போட்டு கொடுக்குறேன். 1 கப்பு 240 ml கப்பு தான் என்கிட்ட. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு கொடுத்துருக்கு, அப்ப சோடா. இந்த பிராண்டு தான் நான் எடுத்திருக்கு, பேக்கர் சோடது. 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கு. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் ஜீரகம். இதோட மனம் டேஸ்ட் ஜீரகத்தோட டேஸ்ட் தான், வேற எதுவுமே நான் ஆட் பண்ணி கொடுக்கல. ஜீரகம் எடுக்கும்போது கையில் கொஞ்சம் அமர்த்தி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் இடிச்சு கூடி எடுத்துக்கலாம், அந்த ஸ்மெல்லு நல்லா கிடைக்கிறதுக்கு. அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பதம் வந்ததுக்கு அப்புறம் கையில் இது நல்லா பிசைஞ்செடுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நான் இது கையில் நல்லா ஒரு டைம் பிசைஞ்செடுக்க போகிறேன். இப்படி பிசையும்போது நல்லா அமர்த்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, அதுக்குள்ளே ஏதாவது பழம் நம்ம போட்டு கொடுத்த பழம் ஏதாவது உடையாமல் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ வறுத்து எடுத்து வச்ச அந்த தேங்காயும் போட்டு கொடுத்துருக்கு, அது நெய்யோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான அளவுக்கு தண்ணி நான் வெல்லம் சிரப் பண்ணும்போது ஊற்றி இருக்கு. நீங்கள் பிசையும் போது தண்ணி கம்மியாயிருச்சு அப்படின்னு தோணிடுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கூடி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் கூடாது. பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ண போறேன்னு நம்ம மூடி வைக்க போறேன். ஒரு 2 to 3 மணி நேரம் நீங்கள் வச்சுக்கலாம். 2 மணி நேரம் வச்சுக்கோங்க, இல்லை 3 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இது பாருங்க, இப்போ நம்ம இது உண்டம்பொரி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஹோட்டலில் பண்ணும்போது இந்த மாவு வந்து கையில் அப்படியே டைரெக்டாக எடுத்து ஆயிலில் ஊற்றிடுவாங்க. ஆனால் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லைங்களா. வீட்டில் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு நாள் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு கையில் வந்து நமக்கு ஆயில் பெடுறதுக்கு சூடான ஆயில் வந்து கையில் படுமோன்னு பயமாக இருக்கும். அவங்க ஹோட்டலில் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அவங்க இந்த மாதிரி தான் கையில் எடுத்துட்டு அப்படியே உருண்டையாக கொதிக்கிற சூடான எண்ணெய்க்குள்ளே ஊற்றிட்டு உண்டம்பொரி பண்ணி எடுத்துருவாங்க. எல்லா பேருக்கும் அதே மாதிரி கரெக்டாக செஞ்சு எடுக்க முடியாது. அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சிப்லாக் கவர் எடுக்கிறேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட சிப்லாக் கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு கவர் எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாவு வந்து இந்த கவருக்குள்ளே மாற்றிடலாம். சேஃபாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மாவு மாற்றினதுக்கப்புறம் இதோட ஓரம் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர், இது வந்து நம்ம கட் பண்ண போகிறேன். கட் பண்ணும்போது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருந்து ஊற்றினா கரெக்டு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு உண்டம்பொரி பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நான் இங்கே சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. அது அங்கே சூடாயிட்டு இருக்கு. கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாவு வந்துட்டு எண்ணெயில் யூஸ் பண்ணி ஊற்றுற டைமில் நீளமாக போயிடும். கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அதனால தான் இந்த கவர் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கு. ஆயில் வந்து சூடாயிடுச்சு. நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான். சூடானதுக்கப்புறம் அந்த கவரில் இருந்து இந்த மாவு இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிடலாம். ஆயில் வந்து மிதமான சூடில் தான் இருக்கணும். அப்போ தான் இது ஃபுல்லாக நல்லா வேகும். உள்ளே ஃபுல்லாக மாவாக தான் இருக்குது. அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மிதமான சூடில் மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து எண்ணெயில் ஊற்றும் போது ஒன்றுக்கு பின் ஒன்று உடனே ஊற்றாதீங்க. ஒன்று போட்டதுக்கப்புறம் அது பொரிஞ்சு எண்ணெய்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்தது போட்டுக்கோங்க. இல்லை அது வந்து ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பண்ணி எடுக்க முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் இது. இது நான் பண்ணியிருக்கிறது வந்துட்டு மைதா மாவில் தான். நீங்கள் இது கோதம்பு மாவில் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா. அவ்வளோதான். நம்ம உண்டம்பொரி வந்து கரெக்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட கலர் பார்த்துட்டு கரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இதோட கலர் இப்படி தான். இது பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து உள்ளே வந்து ஃபுல்லாக மாவாக இருக்குது. அதில் அந்த மாவு ஃபுல்லாக ஒரே மாதிரி வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். மேலே வந்து கரிஞ்சு போகக்கூடாது. அதனால மேலே வந்து இந்த கலர் வர்றதுக்குள்ளே உள்ளே இருக்கிற மாவு ஃபுல்லாக வந்திருக்கும். ஜாகரி சிரப் தான் ஊற்றிருக்கு. அதனால தான் இதுக்கு இந்த மேலே வந்து இந்த அளவுக்கு டார்க் கலர் வருது. பாருங்கள், எல்லா உண்டம்பொரியும் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்கிற பழம், அந்த ஜீரகம், அந்த தேங்காய் எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான மணமாக இருக்கிற ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் இது. சூடான டீ கூட சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.